ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த போஸ்டர் எப்படி ஈஸியா மேக் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த போஸ்டர் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, மால்ஸ்லலாம் வந்து KFC, மெக்டொனால்ட் இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வந்து அட்வர்டைசிங் பர்பஸ், அதாவது டிஸ்ப்ளேக்காக வச்சிருப்பாங்க. இந்த போஸ்டரை நம்ம போட்டோஷாப்ல ஈஸியா மேக் பண்றதா இதோட டியூட்டோரியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நியூ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நியூ டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து ப்ராஜெக்ட் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ, டைட்டில் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இதோட டைட்டில் வந்து நான் சும்மா அட்விஸ்ட்னு போட்டு வீசான்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் விட்டு ஹைட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கிரியேட் நான் கொடுக்குறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆர்ட்போர்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் அந்த லேண்ட்ஸ்கேப் அந்த ஒரு ரேஷியோவில் தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களாங்க, இதுல இருந்து இப்படியே நம்ம ஒரு கிராஸா வந்து இந்த டான் எஃபெக்ட் வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து என்ன பண்றேன்னா, பிரஷ் டூல் இருக்குல்ல, அந்த பிரஷ் டூலே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களாங்க. இதுல யூஸ் பண்ணக்கூடிய பிரஷ் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கரெக்டான பொசிஷன்ல வச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் திரும்ப வி பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மூவ் பட்டன் வந்து மூவ் ஆப்ஷன் வந்து வரும். இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இம்போர்ட் பண்ணி உள்ள நீ மூவ் பண்ணி போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இம்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நல்லாவே ஜூமிங்காக வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா அல்ட்டை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கோங்க, ரீசைஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ 2 வீசஸுமே வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இந்த வீசா எந்த லொகேஷன்ல இருக்கணுங்கிறது எல்லாமே ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்க. ரீசைஸ் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னன்னா இந்த 2 பீசஸ்க்குமே வந்து ட்ராப் ஷேடோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா, அந்த லேயர் 2 அதாவது இந்த பீஸா இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் வந்து ட்ராப் ஷேடோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அந்த மாதிரி திரும்ப இந்த லேயர் 1 இருக்குல்லங்க, இந்த பீஸாவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கும் வந்து ட்ராப் ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ண அந்த ட்ராப் ஷேடோ இருக்குது பார்த்தீங்களாங்க, இந்த எஃபெக்ட்டில் வந்து எப்படி எடிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோ இருக்குல்ல, டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா இல்லை ட்ராப் ஷேடோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து டிஸ்டன்ஸ், ஸ்ப்ரெட்டு, சைஸ் இந்த மாதிரி நிறைய இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1+1 2 பர்சனல் பீசாஸ்ன்னு சொல்லி இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இதே நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அல்ட்டை கிளிக் பண்ணி அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆயிரும். ரீசைஸும் நான் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, 1+1 அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி மேக் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லி நான் ரைட் பண்ண போகிறேன். Ctrl+T கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்து இதை கொஞ்சம் பெருசாக நம்ம ஆக்கிக்கலாம். இதோட கலருமே அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த கலருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் டயல் மாதிரி மேக் பண்ணிட்டு இதில் வந்து சேவ் அப் டு 45% அப்படிங்கிற மாதிரி நான் மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி மேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே சேர்ந்து குரூப் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து லிங்கும் நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. இது எல்லாமே வந்து ஃபைனலாக வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதோ கலர்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்தாப்புல நீங்கள் வந்து போஸ்டர் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் இதோட பேசிக் வந்து இதான். இது போக இதில் இன்னுமே வந்து நிறைய இதை ஆட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக இப்போ இதில் வந்து நம்ம ஆர்டர் நவ் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து நம்ம குரூப் பண்ணிக்கிடும். ஓகேங்களா. ஓகேங்க. இதுதாங்க ஃபைனல் ரிசல்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.